ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பட்ஸ் ரூப்லும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு அட்டகாசமான ரெசிபி சோயா பால்ஸ். உடனடியாக நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னா இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சோயாவை எப்பயும் போல் வேக வச்சு அதில் உள்ள தண்ணிலாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்கோம். இந்த சோயாவில் ஒரு பச்சை வாசனை வரும். இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். நம்ம வேக வச்சு தண்ணியெல்லாம் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைகுறையாக, ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒரு மாதிரி திப்பி திப்பியாக அரைகுறையாக நம்ம பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். இது கூட மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, அப்புறம் இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சாட் மசாலா போடுறோம். உங்ககிட்ட சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் போட்டதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது கூட அரிசி மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு, அதாவது நான் எடுத்திருக்க சோயாவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்க்குறோம். இது நல்ல கிறிஸ்பினஸ் தரும், அதே மாதிரி நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு நல்லா டைட்டாக, அதாவது தண்ணி இல்லாமல் நம்ம ஆல்ரெடி புழிஞ்சு வச்சுருக்கோம், இப்போ அரிசி மாவு போட்டால் நல்லா கெட்டியாகணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ரெண்டும் ஒரு கை போட்டு இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி அதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போது நம்ம எல்லாத்தையும் ஆயில் போட்டுருவோம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஆயிலில் எல்லாமே பிரிஞ்சிரும். ஸோ அதனால் தண்ணியை சுத்தமாக நல்லா டைட்டாக பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். அதே சமயம் இதை ஆயிலும் அதிகமாக அப்சர்வ் பண்ணாது. தண்ணி வடிக்காமல் போட்டுட்டிங்கன்னா பயங்கரமாக ஆயில் அப்சர்வ் பண்ணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே சோயாவுக்கு தண்ணியெல்லாம் வடிச்சிடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன், அதுவும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த மெத்தடில் நீங்கள் சோயா செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இதில் வர பச்சை வாசனை கூட போயிடும். இப்போது நமக்கு நல்லா பொன்னிறமாக சவந்து வந்துருச்சு. பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கட்டாயம் இது பிடிக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி. இப்போ நமக்கு சோயா பால்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆயிலெலாம் நல்லா வடித்து விட்டுட்டு வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். என் பையனுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதோட பிக் எடுத்திங்கன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.